வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகர செய்தி, கவலைக்கிடமாக இருந்த பலரும் உயிரிழந்திருப்பதா தகவல். பலி எண்ணிக்கை 31ஆக அதிகரித்திருக்கிறது. 31 பேர் உயிரிழந்திருக்காங்க. 6 குழந்தைகள், 16 பெண்கள், 9 ஆண்கள் என 31 பேரை காவு வாங்கியிருக்கிறது இந்த கூட்ட நெரிசல். அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இருந்திருக்கார். அமைச்சர், பலி எண்ணிக்கை 30க்கு மேல் என்ற மாதிரியான 31ன்றாங்க, தங்களுடைய தகவல் என்ன? 31ங்க. 6 குழந்தைகள், 9 ஆண்கள், 16 பெண்கள், 31 உடல்கள் இதுவரை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எல்லாம் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை மட்டும் 31. இப்போ மருத்துவ சிகிச்சை பெற்று வருபவர்கள் 40க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சிகிச்சை அளிப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனைத்து மருத்துவமனைகளிலிருந்தும் கூடுதல் மருத்துவர்களை உடனடியாக வர செய்ததன் விளைவு திருச்சியிலிருந்து 24 மருத்துவர்களும், திண்டுக்கல்லிருந்து 5 மருத்துவர்களும், சேலத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு அரை மணி நேரத்துல திருச்சி மருத்துவர்கள் போய் சேர்ந்துருவாங்க. சேலத்திலிருந்து வர்றவங்க இன்னொரு 1 ஹவர்ல வந்துருவாங்க. திண்டுக்கல்ல இருந்து கிளம்பிட்டாங்க. இது இல்லாம போரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த சவுத்தில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மருத்துவர்களும் அது சம்பந்தமான பணியாளர்களையும் கரூருக்கு வர சொல்லி இருக்கிறோம். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இப்போ அங்க சிகிச்சை பெறுபவர்கள் யாரும் சிகிச்சை பலன் இல்லாமல் அது மாதிரி இது வரைக்கும் யாரும் இறக்கல. வந்த அத்தனை இறப்புகளுமே இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டவர்களுங்க. எஞ்சி இருக்கக்கூடிய நபர்கள்ல யாரெல்லாம் சீரியஸா இருக்காங்க, அந்த கவுண்ட் என்ன அமைச்சர்? அது மாதிரி இல்ல. இப்போ வந்து இருக்கிற 40க்கும் மேற்பட்டவர்கள் ஸ்டேபிளா தான் இருக்கிறாங்க. உடனடியாக அவர்களுக்கு வந்து தேவையான எல்லா மருத்துவ உதவிகளையும் சிகிச்சைகளையும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போ நாளைக்கு முதலமைச்சர் விரைகிறாரு, அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகளுக்கு சொன்ன பக்கத்துல இருக்கிற எல்லா மருத்துவமனைகள்ல இருந்து மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப அங்க உயிரோட வந்தவங்க அத்தனை பேருமே இப்ப ஸ்டேபிளா இருக்கிறாங்க. உயிரற்ற நிலையில் வந்திருக்கிறவங்களோட உடல்கள் அந்த பிரேத பரிசோதனை பண்றதுக்கு சவுத்தில் இருக்கிற எல்லா போரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மருத்துவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஜிஹெச்சுக்கு வெளியே ஒரு பெரும் அலறல் சத்தமோ அந்த உறவினர்கள்லாம் குவிஞ்சிட்டு இருக்காங்க, அங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்களா அமைச்சர்? இல்ல, அங்க போதுமான பாதுகாப்பு வராங்க. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்து இருக்கிறாங்க. இப்ப நான் அங்க போயிட்டு இருக்கிறேங்க. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல அங்க போயிடும். நன்றி அமைச்சர். 31 பேர் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த அனைவருமே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட சூழல்லையே உயிரிழந்திருந்த நிலையில் இருந்தாங்க. எஞ்சிய 40 பேர் மருத்துவமனைகளில்